பேர்ல நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திரு மதுர் சத்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். சென்னையில் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் இன்னைக்கு 11வது நாள் எட்டியிருக்குது. தொடர்ந்து அரசு கூட பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது. தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட இன்னைக்கு கூட ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த ஒட்டுமொத்த போராட்டம் அரசு கண்டுக்காமல் இருக்கிறது, இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? இது மிகவும் கண்டிக்கத்தக்கது தான். இப்போ இதை பற்றி பல விளக்கங்கள் இல்லை தனியார் மயத்துக்கு எதிராக அப்படின்றனால என்ன வேணாலும் போராட்டம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான விளக்கங்கள் வருவதை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். தனியார் மயங்கிறது தடுக்க முடியாது அப்படின்னு. இப்போ தனியார் மயத்தை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, தனியார் மயத்துக்கு எதிர்க்கணும், ஒரு பிரைவேட்காரன் போர்டு போட்டான்னு போய் எதிர்க்கிறது அப்படின்றது கிடையாது. இந்த தனியார் மயத்துலேருந்து ஆகும் விளைவுகள் என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வருஷம் பட்ஜெட்டில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்னு ஒன்று நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது என்ன ஆகுது? உங்களோட சம்பளம் அதுவும் அஃபெக்ட் பண்ணல, சேவிங்ஸ் அஃபெக்ட் பண்ணல, பென்ஷன் அஃபெக்ட் பண்ணல. அதெல்லாம் தாண்டி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் சம்பாதிக்க போகிற பல கோடியில் சில லட்சங்கள் இழப்பீங்க. அப்படின்னு இருக்கும்போதே இந்த நாட்டில் எல்லா மேல்நடுத்துகிற வர்க்கத்தினும் கையாமையான்னு கத்த ஆரம்பித்தாங்க. பார்த்துருப்பீங்க. சில பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் உடனே பிஜேபி எதிர்ப்பாளர்கள் ஆயிட்டாங்க. என்ன? சம்பாதிக்கிற கோடிகளில் சில லட்சம் இழந்ததுனால. அப்படி இருக்கும்போதே இவ்வளோ பெரிய எதிர் ரியாக்ஷன் வரும்போது இது இவர்கள் வாழ்வாதாரத்தில் கை வைக்குது. அதாவது தனியார் மயம் படுத்தினா அவங்க லேபிளை மட்டும் மாற்றிக்கல. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்றதை போட்டு ராம்கி அப்படின்னு அவங்க போட போகிறது கிடையாது. முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, முதல்ல இவங்கெல்லாம் பர்மனன்ட் செய்யப்படணும் அப்படின்னா இது ஏதோ அவங்க தான தர்மம்லாம் கேட்கல, ஐயா பார்த்து செய்யுங்கன்னு கேட்கல. தமிழ்நாட்டில் இயற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் தான் கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின்படி என்ன அப்படின்னா, 480 நாளுக்கு மேலே ஒருத்தர் ஒரு பணியில் இருந்தார் அப்படின்னா அவர் எந்த துறையில் இருந்தாரோ அவர் நிரந்தர பணியாளர். இது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற சட்டம் ஆச்சுங்களா. இது தூய்மை பணியாளர்களுக்கு கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கணும். அதை லேபர் கமிஷனர் 50 நம்பருக்கு மேலே இருக்கிற எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் இதை ஃபாலோ பண்ணுறாங்களா, அவங்க 2 வருஷத்துக்கு மேலேயும் ஆட்களை கான்ட்ராக்டில் வச்சுருந்தா அவர்களை தண்டிப்பதற்கான ரிப்போர்ட்டும் சேர்த்து அரசாங்கத்துக்கு அனுப்புவார். அரசாங்கம் அந்த இண்டஸ்ட்ரி மேலே நடவடிக்கை எடுக்கணும். அப்போ மற்ற இண்டஸ்ட்ரியிலேயே ப்ரைவேட்டில் வேறு ஏதோ இப்போ திருப்பூர்லையோ சிவகாசியில் பட்டாசாலையோ திருப்பூரில் கார்மெண்ட் ஃபேக்டரி அதில் இந்த மீறல் பண்ணாலே அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கும்போது, ஒரு கடமை இருக்கும்போது அரசே இதை செய்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய தவறான டைரக்ஷனில் போகிறது. நீங்கள் 450 நாள்னு சொல்கிறீங்க, இங்கே 10 வருஷம் 12 வருஷம்லாம் ஒர்க் பண்ண 12 வருஷம் இந்த நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் இருக்கு இல்லையா, அதில் அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அதற்கு முன்னாடி தான் இந்த கையால் மலமல்லும் திட்டத்தை ஒழிக்கிறதுக்கான சட்டம் வந்தது. அது மேனுவல் ஸ்கேவெஞ்சர் அபாலிஷன் ஆக்ட் மட்டும் கிடையாது, அது மேனுவல் ஸ்கேவெஞ்சர் அபாலிஷன் அண்ட் ரீஹபிலிட்டேஷன். அது மறுவாழ்வும் செய்யணும்னு சொல்லுது. அந்த மறுவாழ்வாக தான் என்ன பண்ணுறாங்க, அதற்கு முன்னாடி அந்த பணியில் அமர்த்தப்பட்டவர்கள் எல்லாரையும் நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷனில் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க இதற்கு முன்னாடி அவர்கள் மத்திய மாநில அரசு சேர்ந்து செய்து கொண்டிருந்த ஒரு கொள்கையின் கீழ் அவர்கள் வேலை பார்த்து கொண்டு இருந்தார்கள். இப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க, அதில் பேசிக் பே எவ்வளோ, ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எவ்வளோ, சிட்டி அலவன்ஸ் எவ்வளோ, ஸ்பெஷல் அலவன்ஸ் எவ்வளோ, எல்லாத்தையும் சேர்த்து அவர்கள் ஒரு 26,000 27,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. இப்போ இதை நீக்கிட்டு நான் 15,000 ரூபா தான் தருவேன் அப்படின்னா, அதனால தான் ப்ரைவேட் கம்பெனி வந்தால் இதை பண்ணுறான் அப்படிங்கிறனால தான் ப்ரைவேட்டைசேஷன் எதிர்க்க வேண்டியிருக்குது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் இந்த புது கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்களா, இவங்க ஒரு லாபகரமான வாதம் என்ன வைக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க கான்ட்ராக்டில் தானே இருந்தாங்க, இப்போ கைதனம் மாறுது அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன பண்ணி இப்போ புதுசாக வர கான்ட்ராக்டர்ட்டையும் இவங்களுக்கு நிரந்தர பணி அப்படின்னு சொல்லு, இவங்களுக்கு அதே சம்பளத்தில் ₹1 கூட குறைக்காம தரோன்னு சொல்லு, அது கோரிக்கை ஏற்றுக்கிட்ட மாதிரி தானே. ஆனால் அது செய்ய முடியாது அப்படிங்கிறது அரசுக்கும் தெரியும், அந்த கான்ட்ராக்ட் வாங்குறவங்களுக்கும் தெரியும். ஏன்னா கான்ட்ராக்டை வாங்கும் ஒப்பந்தத்திலே என்ன கையெழுத்தாயிருக்கு அப்படின்னா, இந்த சம்பளம் தான் தருவோம், குறைத்த சம்பளம் தான் தருவோம், ப்ளஸ் 40 வயதுக்கு மேலே இருந்தால் அவங்களை ரெக்ரூட் பண்ண மாட்டோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்களில் பெரும்பகுதி பெண்கள், அந்த பெரும்பகுதி பெண்கள் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா நீ எப்படி இந்த சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் அப்ளிகேஷனை கொடுத்துட்டு அதில் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எப்படி நம்ம நிறைய ட்ரோல் பார்த்துருப்போம். இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பற்றி ட்ரோல், உனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு என்னடா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் கேட்குறேன், இப்போ தான்டா நான் கிராஜுவேட்டே ஆக போகிறேன்னு ஒரு ட்ரோல் பார்த்துருப்பான்ல. அதை நீங்கள் இப்போ நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம பார்வையாளர்கள் முக்கால்வாசி பேர் சிட்டியில் இருக்கிறவங்க, அர்பன் லொக்கேஷனில் இருக்கிறவங்க, வேறு ஏதாவது இந்த மாதிரியான பணிகள் இல்லாமல் ஐடி நிறுவனத்துலேயோ மார்க்கெட்டிங் வேலையிலோ இருப்பாங்க. உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியுதில்ல, எப்படி ஃப்ரெஷர்ஸ்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் அது ஒரு கேனத்தானு புரிஞ்சிக்க முடியுதில்ல. அதே போல் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறீங்க, 12 வருஷம் அந்த வேலையில் இருக்கிறீங்க, ஒரு அரசு திட்டத்தின் கீழே இருக்கிறீங்க, அதுவும் 480 நாளைக்கு மேலே போய் நீங்கள் பர்மனெண்ட் ஆகிருக்கிறீங்க அப்படின்னு இருக்கவங்கள, இல்லை எங்களுக்கு எங்கள் ஒர்க் ஃபோர்ஸ் தான் வேணும் அப்படின்னா அவங்க என்ன டைம் ட்ராவல் பண்ணி வயசை குறைச்சிட்டு வருவாங்களா?
அப்போ ஏற்கனவே நீங்கள் உறுதி கொடுத்ததுலையே நீங்கள் பின்னாடி போயிட்டு முரணாக பேசுகிறீர்கள். அப்போ 40 வயசுன்னு சீலிங் வைக்கிறது வந்து அந்த தொழிலாளர்கள் உரிமை மீது நீங்கள் நடத்தும் ஒரு அநீதி அது. ஏன்னா இது வந்து இங்கே இருக்கிற சட்டத்துக்கு புறம்பாம. இப்போ அந்த அந்த கூலி உயர்வுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து தமிழ்நாட்டில் எளிதாகலாம் வந்துடல. ஒரு 12 கேஸ் நடந்திருக்கு. ஹைகோர்ட்டில் போய் ஏகப்பட்ட தீர்ப்புகள் வாங்கி தான் அவங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கூலி உயர்த்தி இன்னைக்கு சரியான கூலி. ஏன்னா சென்னையில் வாழ்கிறாங்கங்க அவங்க ஒன்றும் ஏதோ மலைப்பகுதியில் ஏதோ வாழல, இருக்கிறதுலே கம்மி காசை வச்சுக்கிட்டு வாழ முடியும் அப்படின்றது. சென்னையில் வாழும்போது இங்கே இருக்கிற வாழும் தரத்துக்கு தகுந்த மாதிரி தான் கூலி நிர்ணயிக்கப்படணும் அப்படிங்கிறது அதுவும் சட்டப்பூர்வமானது. அது ஏதோ திருப்பி அரசுக்கிட்ட அவங்க வந்து கையேந்தி நிற்கிறாங்கன்னு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு அரசு ஊழியர் இங்கே வேலை பார்க்குறாரு, ஒரு பிடபிள்யூடியில் ஒரு ஆஃபீஸர் வேலை பார்க்குறாரு, ஒரு வாட்டர் போர்டில் ஒரு வேலை பார்க்குறாருன்னா அவருக்கு கால்குலேட் பண்ணி ஹெச்ஆர்ஏ கொடுக்குறீங்களா, அவருக்கு கால்குலேட் பண்ணி அலவன்ஸ் தரீங்களா, அப்புறம் அவருக்கு கால்குலேட் பண்ணி இங்கே சிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டேட்டில் இந்த பகுதியில் மினிமம் வேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றலாம் கால்குலேட் பண்ணி தானே நீங்கள் வந்து ஒரு சம்பளத்தை அரைவு பண்ணுறீங்க. அப்போ ஏன் தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும் இருக்க முடியாது? அவங்க முதல்ல அரசு ஊழியர்களை ஏற்றுக்கிறாங்களா? அந்த பக்குவம் இருக்கா முதல்ல? அதுதான் அந்த பக்குவமே இல்லை அப்படின்றது. என்ன அப்படின்னா அதான் நேற்று வந்து எல்டியூசி அவங்க பேசும்போது ஒரு வழக்கறிஞர் பாரதி சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து ஏன் தனியார் மையத்துக்கு போனால் என்ன, கான்ட்ராக்டுக்கு போனால் என்ன அப்படின்னு கேட்குற எல்லா அதிகாரிகள்கிட்ட நாங்கள் கேட்குறது, நாளைக்கு நீ ஐஏஎஸ் இல்லைப்பா, நீ ஐபிஎஸ் இல்லைப்பா, இல்லை நீ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் வந்து ஆஃபீஸர் இல்லைப்பா, எல்லாத்தையும் நாங்கள் தூக்கிட்டு உன்னை எல்லாம் ராம்கி எம்ப்ளாயி ஆக்கிடுறோம்ப்பா, உனக்கு அது வழங்குமா, உனக்கு அது ஓகேன்றியா, உனக்கு வந்து இதெல்லாம் வேணாம், எந்த அலவன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸு, இந்த ஸ்பெஷல் அலவன்ஸு, ஹெச்ஆர்ஐ அலவன்ஸு, சிட்டி அலவன்ஸு எதுவும் கிடையாதுப்பா, நான் உனக்கு சம்பளத்தை கம்மி பண்ணி கொடுத்துட்டு நான் பிஎஃப் போடுறேன், நான் இஎஸ்ஐ போடுறேன், அதனால் சம்பளத்தை கம்மி பண்ணி கொடுத்துட்றேன், உனக்கு நிரந்தர வேலை கிடையாது, நான் உன்னை 2-3 வருஷம் கழிச்சு கூட தூக்குவேன், போலீஸில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து யங் ஆஃபீஸர்ஸ், யங் பிளட் வேணும், வந்து இதை தாவி குதிக்கிறதுக்கு வேணும், இப்போ தண்டால் எடுக்கிற மாதிரி ஆஃபீஸர்ஸ் வேணும், எனக்கு 45 வயசுக்கு மேலே ஆளே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு கான்ட்ராக்டாக போட்டால் ஓகேவா உனக்கு? அப்போ இதிலெல்லாம் தேவை உனக்கு புரியுது, நிரந்தர வேலையோட தேவை உனக்கு புரியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிரந்தர வேலை அப்படிங்கிறது இந்த சம்பளம் இல்லை பெனிஃபிட்ஸு அப்படின்றது மட்டும் இல்லாமல் அது ஒரு சமூக அங்கீகாரம். நிரந்தர வேலைங்கிறது அவர்கள் உரிமைக்காக போராடுவதற்கு. இன்றைக்கி ஐடி தொழிலில் எவ்வளோ அநீதி நடக்குது. டிசிஎஸ் விப்ரோலாம் பார்த்தீங்கன்னா கடைசி வருஷம் 10,000 பேர் 6,000 பேர்லாம் வேலையை விட்டு நிற்கிறான். இது எதுக்குமே போராட முடியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள அமைப்பாக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அமைப்பாக்குறது கஷ்டமாக இருக்குது? அமைப்பானாலே வேலையை விட்டு தூக்குற ஒரு சூழல் இருக்குது. அப்போ நிரந்தரம் இல்லாத வேலை, நீ 26,000 வாங்குற தூய்மை பணியாளர்கள்னு கிடையாது, 2.5 லட்ச ரூபா வாங்குற ஐடி ஊழியருக்கே அதுதான் கதி. நிரந்தரம் இல்லை அப்படின்னா நீ எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் அது தகாது. அப்போ நிரந்தர வேலை அப்படின்ற ஒரு சமூக அந்தஸ்து வேணும். அந்த சமூக அந்தஸ்து இருக்கும்போது தான் நீ என்ன பண்ண முடியும், நான் ஃபைட் பண்ண முடியும். நாளைக்கு தூய்மை பணியாளர்கள் மீது ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்குது, இல்லை இங்கே வந்து இந்த சிவசேனா வந்து ஒரு பெரிய தாக்குதல் நடத்துச்சு. எங்கள் பாம்பேயில் வந்து தூய்மை பணியாளர்களில் யாரெல்லாம் வந்து வெளி முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, தமிழர்கள் இருக்கிறாங்க, பீகாரிகள் இருக்கிறாங்க, பங்களாதேசிகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்து மேலேயும் தாக்குதல் நடத்துச்சு. அப்போ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு சாதியின் பெயராலோ இனத்தின் பெயராலோ தூய்மை பணியாளர்கள் மீது ஏதாவது தாக்குதல் நடத்தினா, இது நான் வந்து எக்ஸ்ட்ரீம் கேஸுக்கு எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், இது எப்பயுமே நடக்கும்ன்றதுக்கு சொல்ல. அப்படி நடந்துச்சுன்னா அங்கே நிரந்தர பணியாளர்கள் இருக்காங்க, அவங்க அமைப்பாக இருக்காங்கன்னு தான் அதை எதிர்கொள்ள முடியும். ஏன்னா இருக்கிறதுலையே ஒரு மோசமான சமூக ஒடுக்குதலுக்கும் சமூகத்தில் வந்து அவங்கள என்ன வேணாலும் திட்டலாம், என்ன வேணாலும். நீங்கள் கொரோனா காலத்தில் பார்த்துருப்பீங்க, இவங்க தான் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸாக தங்கள் உயிரை பணைய வச்சு எல்லா வேலையும் பார்த்த போதும் கூட இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வாசிங்கெல்லாம் இவங்களை எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணாங்கன்னு பல சிசிடிவி வீடியோ வந்துச்சு, பல மொபைல் வீடியோ வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் குரல் உயர்த்தினதுக்கப்புறம் 1-2 பேரை வந்து கேஸ்லாம் போட்டாங்க. அது பொது மனநிலையே அப்படி தான் இருக்குது. அவன் வந்து 500 கோடி போட்டு படம் எடுக்கிறான் ஒருத்தன் சங்கர்னு, அவன் வந்து முதல் காட்சியிலே தூய்மை பணியாளர்கள் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு காட்டுறான். அப்போ அப்படி ஒரு சூழலில் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரே ஆயுதமாக இருக்கிற, அவர்களுக்கு ஒரே பாதுகாப்பாளனாக இருக்கிற அந்த நிரந்தர பணி அப்படிங்கிறது நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா வேறு என்ன சமூக அங்கீகாரம் இருக்கும்? இன்னைக்கு இந்த சூழல் இவ்வளோ சட்டங்கள் இருக்கும்போது, அதாவது நிரந்தர பணியில் அவங்களை வைக்கணும்னு சட்டம் இருக்குது, இவ்வளோ கூலி தரணும்னு சட்டம் மட்டும் இல்லாமல் நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது, உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் இவர்களை பாதுகாப்பும் எல்லா அம்சமும் இருக்கும்போது இத்தனை நாள் போராட்டமும் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா, நாளைக்கு அவங்க ராம்கிக்கு போயிடுறாங்க, அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க, அவங்க கொடுக்குற எல்லா நிபந்தனையும் வந்து ஏற்றுக்கிறாங்க, நாளைக்கு ஒரு பிரச்சனை எங்கே வந்து போராடுவாங்க? அப்போ நீ என்ன கேட்ப? நீ எம்ப்ளாயே இல்லைப்பா, எம்ப்ளாயினா நீ ராம்கி தான் எம்ப்ளாயி, அவன் மேலே கோர்ட்டில் கேஸ் போடு, எனக்கு என்னன்னு போயிடவே மாட்டியா? அப்போ இது வந்து சம்பளம், பெனிஃபிட்டு, இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி, ஆமாம் நீ ஒரு குடிமகன், நான் ஒரு அரசு, எனக்கும் உனக்குமான உறவு அங்கீகரிக்கப்படுகிறது, நீ எதனாலும் என்னை கேள்வி கேட்கலாம், உனக்கான உரிமையை பெறலாம், அதே போல் உனக்கான தேவைகளை செய்து கொடுப்பது என்னோட கடமை. ஏன் அப்படின்னா உன்னால் ஆனதான் நான்,
நீ நீ இந்த வேலையை பார்க்கல அப்படின்னா இன்னைக்கு சென்னையை என்னால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் தான் அது. அப்படின்னும் போது அதெல்லாம் எங்களால் தர முடியாது. உலகம் மாறிட்டு இருக்கு. உலகம் மாறினா நீ மாறுறா, உலகம் மாறினா நீ மாறு. அதுக்காக ஏன் அவங்க இழக்கணும்? இன்றைக்கி உலகம் மாறிடுச்சு, தனியார் மயம்லாம் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நான் சுற்றி தனியார் மயம் பண்ணிட்டு நாளையில் திடுதிப்புன்னு நான் சொல்கிறேன்ப்பா, நாளையிலேருந்து எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ கிடையாது, அதோட ட்ரிபிள் மடங்கு ரேட்டு. நாளைக்கு தண்ணி குடிக்கிறியா, என்னது காலைல 2 முறை பாத்ரூம் போயிட்டியா, நான் உனக்கு எக்ஸ்ட்ரா 200 போடுறேன்ப்பா. உலகம் மாறுதுப்பா, தனியார் மயம் ஆகுதுப்பா, எல்லாத்துக்குமே வந்து அந்தந்த ரேட்டு மார்க்கெட் ரேட்டுக்கு வச்சாதான்ப்பா உண்டு, இல்லைனா சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு சொன்னால் நீ ஏற்றுக்குவியா? அப்போ உலகம் மாறுவது வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு எப்பயுமே நாங்கள் எந்த சாக்ரிஃபைஸும் பண்ண மாட்டோம். சாக்ரிஃபைஸ் கூட கிடையாது, இருக்கிறதே ஒத்துக்க மாட்டோம், இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும். ஆனால் இருப்பவர்கள் ஏற்கனவே வந்து அந்த உழைக்கும் மக்களாக இருக்கிறவங்க, ஏற்கனவே அவ்வளோ தியாகத்தை செய்தவர்கள், அவர்களுக்கான அடிப்படை உரிமையை கூட விட்டு தரணும்னு கேட்குற மனப்பான்மை இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப குரூணமான மனப்பான்மை. இது வந்து வெளியிருப்பவர்கள் பேசினா பரவாயில்ல, சங் பரிவார் அமைப்பினர் பேசினா பரவாயில்ல. ஏன்னா சங் பரிவார் அமைப்பினருக்கு இது போன்ற தொழிலில் இருப்பவர்கள் இது போன்ற தொழிலே நீடிக்க வேண்டும் என்றால் இவர்களுக்கான எல்லா அங்கீகாரத்தையும் பாதுகாப்பையும் உடைக்கணுன்றதான் அவங்க கொள்கை. அதனால அவங்க அப்படி பேசுவாங்கன்றது நம்மளுக்கு ஆச்சரியமே கிடையாது. ஆனால் சமூக நீதி அப்படின்னு சொல்கிறோம். சமூக நீதி அப்படிங்கிறது இந்த மக்களையும் உள்ளடக்கியது. இந்த மக்கள் தான் அதில் அடிப்படையே. சமூக நீதினு வேற யாரு பேசுறீங்க? நம்ம வந்து அடையார் ஆனந்த பவனுக்கு வந்து எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சங்கிங்க அப்படின்னா அவரை போய் காப்பாற்றுறதா சமூக நீதி? அவருக்கு சமூக நீதியே இல்லைனாலும் அவரால் காத்துக்கொள்ள முடியும். ஆனால் இந்த மக்களுக்கு காப்பாற்ற வேண்டியது அரசின் கடமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும். ரைட். இன்னொரு பக்கம் ஏற்கனவே இருந்த 11 மண்டலங்களில் முக்கால்வாசி மண்டலங்கள் ஏற்கனவே தனியார்கிட்ட தானே இருக்குது. இப்போ 2 மண்டலம் மாத்திரத்தில் என்ன பிரச்சனைன்னு ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி புரிஞ்சு இல்லை? இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தா பின்னாடி இருக்கிறவங்களும் வந்து போராடுவாங்க, அவங்களுக்கு நம்ம பண்ண வேண்டியது இருக்குது, இது வந்து அரசுக்கு நெருக்கடியாக மாறும் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்னாடிப்படுது. அது எப்படி பார்க்குறீங்க? இது கண்டிப்பாக நீங்கள் 2வது சொன்ன காரணம் தான் மேலோங்கி இருக்குது. சாம்சங் போராட்டத்தை போதையும் பார்த்தோம். ஏன் அந்த போராட்டத்தை ரொம்ப பயங்கரமாக திறன் கொண்டு எல்லா சக்திகளையும் கொண்டு அந்த போராட்டத்தை முடக்க பார்க்குறது, அந்த போராட்டத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை பண்ண பார்க்குறது என்ன அப்படின்னா, சாம்சங் போராட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய நிறுவனம், சாம்சங் போன்ற ஒரு பெரிய நிறுவனத்தை எதிர்த்து ஒரு யூனியனை கட்டி அமைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்திட்டா உலகம் ஃபுல்லாக இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் எல்லாரும் யூனியனைஸ் பண்ண கேட்பாங்க. எல்லாரும் அதற்கான அங்கீகாரத்தை மற்ற பிரான்ச்லேயும், சாம்சங்லேயே இப்போ வந்து நொய்டாவில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எல்லாமே கேட்பாங்க அப்படின்ற முன்மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றதான். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல மட்டும், அதாவது சாம்சங் அவங்க கோரிக்கையின்படி பார்த்தீங்கன்னா அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு மட்டும் அவனுக்கு ஒரு சில 100 கோடிகள் தான் ஆகும். அது அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் நீ அதை செய்ய ஊட்டிட்டினா நீ வருங்காலத்தில் என்ன பண்ணுவ அப்படிங்கிறதான். அதே போல தான் இங்கேயும் இந்த நிலுவைத் தொகையை பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க பேசும்போது, பாரதி அவர்கள் பேசும்போது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருப்பார், போன வருஷம் நிலுவைத் தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 88 கோடி. 88 கோடி அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு பெரிய பணமா? ஒரு சென்னை நிர்வாகத்தில் 88 கோடி ஒரு பெரிய பணமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஐஐடி மெட்ராஸில் வந்து 88 கோடி அப்படிங்கிறது அங்கே இருக்கிற செடிக்கு தண்ணி ஓடுறதுக்கு செலவு பண்ணுறது செலவு. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த 88 கோடி இந்த பணம் அப்படிங்கிறத விட இந்த போராட்டம் வெற்றி, இந்த போராட்டத்துக்கு நாங்கள் அடிபணிந்து விட்டோம், அவர்கள் கோரிக்கைக்கு நாங்கள் செவிசாய்த்து விட்டோம் என்றால் எல்லா கார்பரேஷன்லையும் கேட்பாங்க, அதுக்கு பின்னாடி வர எல்லா தொழிலும் கேட்பாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் சாம்சங் போராட்ட பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது ஆசிரியர் போராட்ட பிரச்சனையில் ஒரு வெற்றியை காண்றோம் அப்படின்னா அது அந்த துறைக்கு மட்டும் கிடையாது, அது ஒட்டுமொத்த உழைக்கும் வர்க்க தொழிலாளர் வர்க்கத்துக்கே ஒரு முன்மாதிரி ஆகுது இல்லையா? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி திமுக ஆட்சியை வந்து போன ஆட்சியில் இருந்தபோது அந்த 10 ஜோனை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணும்போது முதல்வர் வந்து கடிதம் எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம அது கூட போகணும். இந்த உடனடியாக ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு இல்லையா, அது கூட போகணும். அவங்களுக்கும் அந்த அழுத்தம் இருந்துச்சு, இவங்களுக்கும் ப்ரைவேட்டைசேஷன் அழுத்தம் இருக்குன்னு. 2006க்கு போவோம். 2006 திமுக ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள். ஏன்னா அதற்கு முன்னாடி அரசு ஊழியர்களை ஜெயலலிதா எப்படி கையாண்டார்னு தெரியும். அதாவது எசென்ஷியல் சர்வீசஸ் ஆக்ட் படி இவங்க போராடுறது வந்து தவறு அப்படின்னு அதை பயன்படுத்தி அவங்கள முழுக்க 1,00,000 பேருக்கு மேலே இருக்கவங்கள நைட்டோட நைட்டாக டிஸ்மிஸ் பண்ணாங்க. அந்த அம்மா உலக வரலாறுலேயே அதிக தொழிலாளர்களை டிஸ்மிஸ் பண்ணதுன்னு வேர்ல்டு ரெக்கார்ட் படைச்சது அவங்க அம்மா. அந்த அம்மா அந்த எதிர்ப்பின் காரணமாகத்தான் அடுத்து திமுக ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருந்தது. அந்த அரசு ஊழியர்களுக்கு திமுக துணை நின்றது அப்படின்ற ஒரு பேர் இருந்தது இல்லையா? அப்போ அதே மாதிரி நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க, அங்கே அரசு ஊழியர்கள் வெற்றி அப்படின்னா அது அடுத்த 6 வருஷம் 7 வருஷத்துக்கு எப்படி அரசியலை தீர்மானிச்சிருக்கோ, இங்கே தூய்மை பணியாளர்கள் வெற்றி அப்படிங்கிறது உழைக்கும் வர்க்க மக்களுக்கும் அரசுக்குமான இந்த பேச்சுவார்த்தை நடவடிக்கையை அடுத்த 5-6 வருஷத்துக்கு அது தீர்மானிக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. அதற்காக தான் வந்து இது வந்து இந்த 100 தொழிலாளர்கள் போராடுறாங்க, 88 கோடி, 1000 தொழிலாளர்கள், 2000 தொழிலாளர்கள் கிடையாது. எதிர்காலத்தில் வர பல லட்சம் தொழிலாளர்கள்
போராட்ட நடவடிக்கையை என்னவாக நம்ம பார்ப்பது அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ வந்து இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆரம்பிக்கும் போதே சரியான பேச்சுவார்த்தைகள், சரியான கம்யூனிகேஷன் இருந்துட்டா இது இவர்கள் பயப்படும் முன்மாதிரியாக ஆகிறதுக்கான ஒரு தடுப்பு நடவடிக்கை இவங்களே எடுத்துக்கலாம் அதை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக அவர்களை கொச்சைப்படுத்துவது, அவர்களை வந்து ரொம்ப மெத்தனமாக நடத்துவது. நம்ம சாம்சங் போராட்டத்தில் அதுதான் பார்த்தோம். கடைசியில் வந்து அமைச்சர் ஏவவேலு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சுமூகமான தீர்வு எட்டப்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் அதற்கு முன்னாடி கையாண்டது எல்லாமே வந்து இதுக்கு மேலே கலைஞ்சி போயிடுவாங்க, இதுக்கு மேலே ஆன்லைனில் உங்களுக்கு ஆதரவு குறைஞ்சிரும், ஊடகத்தில் ஆதரவு குறைஞ்சிரும்னா இது திருப்பி எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அதே போல் இப்பயும் நம்ம அதான் சொல்கிறோம், ஒழுங்காக பேச்சுவார்த்தை நடத்தினால், ஒழுங்காக அவர்கள் கேட்கும் கோரிக்கையை கேட்டு எங்களால் இதாங்க முடியும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு இவர்கள் ஒரு முடிவை எட்டினாங்க அப்படின்னா அது ஆரோக்கியமாக முடியும். இவர்கள் பயப்படும் இன்னும் எல்லாரும் இவங்க வந்து இவங்களுக்கு எதிராக கொடி உயர்த்த மாட்டாங்க. ஆனால் நீங்கள் போக போக இதெல்லாம் ஒரு போராட்டமா, இது வந்து என்ன கோரிக்கை, இதெல்லாம் நாங்கள் எதுவும் சொல்லலை, எல்லோரும் கலைஞ்சு போங்க, இல்லைன்னு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னா இந்த போராட்டம் இன்னும் வலுக்க தான் செய்யும். அவர்களுக்கு நீங்கள் வந்து என்ன தீனி போடுற மாதிரி, அதாவது தீனி போடுற மாதிரினா, ஆமாம் நீங்கள் சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், அது எங்களை அச்சப்படுத்துது அப்படிங்கிறதுக்கு நீங்களே வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி இருக்குது. ரைட். இந்த தூய்மை பணியை பொறுத்த வரைக்கும் சாதியும் ஒரு முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. இந்த போராட்டத்தை வந்து நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிற விஷயமும் ப்ரெஸ் ஆகட்டும் இல்லை பொதுமக்களாகட்டும் அழுத்தி சொல்கிறதுனா, ரிப்பன் மாளிகை முன்னாடி போராட்டம் பண்ணுறாங்க, தினமும் 5 லட்சம் போகிற ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம். அது வந்துட்டு இப்போ பல பேருக்கு பிரச்சனையாக மாறுதுன்றது ஒரு விஷயமா இருக்கும்போது இந்த நெக்லிஜென்ஸ் எப்படி நம்ம புரிஞ்சுக்குது? இதை வந்துட்டு ஜாதியும் வந்துட்டு ப்ளே பண்ணுதா, இல்லை உழைக்கும் வர்க்கம், அதெல்லாம் அடித்தட்டு உழைக்கும் வர்க்கம், அதனால் வந்துட்டு நெக்லிஜென்ஸ் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? இங்கே வந்து ரெண்டையுமே தனித்தனியாக பார்க்கவே முடியாது. இந்திய சமூகத்தில் சாதியும் வர்க்கமும் பின்னி பிணைஞ்சு தான் இருக்குது. நம்ம வந்து டாப் 100 முதலாளிகள் எடுத்தால் அதில் என்ன 50 தலித்துகள் 50 ஓபிசிகளாக இருக்கிறாங்க, உயர் சாதியினர் தான் முழுக்க இருக்கிறாங்க, ஒரு 3 பேர் ஓபிசி இருக்கிறாங்க, ஒரு 1-2 பேர் எஸ்சி எஸ்டி இருக்கிறாங்க. அப்போ எந்த வர்க்கத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த வர்ணத்துக்கு தகுந்தாற் போல் வர்க்கமும் தகவமைச்சுக்குது. பார்ப்பவர்களுக்கு புரியணும்னு சொல்கிறேன். தமிழகத்தில் நிலப்பிரபுத்துவம் வீழ்ந்த கதைன்னு ஜெயரஞ்சன் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகம் வந்து பெரிய வெற்றி பெறுது. அந்த புத்தகத்தில் வந்து முக்கியமாக திமுகவின் வெற்றியை அவர் வந்து பறைசாற்றுறது என்ன அப்படின்னா, குத்தகை விவசாயிகள் உரிமையை பெற்றுக் கொடுத்தது திமுக. அன்றைக்கி அது குத்தகை விவசாயிகள் அப்படின்றது வந்து அது குத்தகை விவசாயிகள்னு ஒரு வர்க்க பிரச்சனையாக இல்லாமல் மட்டும் அது ஒரு ஓபிசி சாதியினருக்கான பிரச்சனையாகவும் இருந்தது. கரெக்டாக இது ரெண்டுமே ஒன்றிணைது. இப்போ வந்து கீழ்வேமணி படுகொலை அது கூட நினைவேந்தல் பண்ணுறோம், வருஷம் அந்த உழைக்கும் மக்களின் போராட்டம் எவ்வளோ முக்கியமானதுன்னு பேசுகிறோம். அதில் இறந்தவர்கள் தலித் மக்கள். அப்போ அங்கே வந்து அது சாதியாகவும் இருக்குது, வர்க்கமாகவும் இருக்குது. அப்போ எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்தியாவில் உழைக்கும் வர்க்கத்துக்கும் ஆளும் வர்க்கத்துக்குமான முரண் அது சாதி வர்க்கம் இரண்டும் சேர்ந்து தான் இருக்குது. அப்படின்னும் போது இதில் ஒரு சாதிய கண்ணோட்டமும் இருக்குது. ஏன்னா ஒரு 100 பார்ப்பனர்கள் வந்து ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி ஒரு 10 நாள் போராட்டம் பண்ணுறாங்க. இதே மாதிரி மெத்தனமாக எல்லா மீடியாவும் இருக்குமா? இதே மாதிரி மெத்தனமாக அரசு இருக்குமா? அதிகாரிகள் இருப்பாங்களா? ஏங்க அவங்க போராட்டமே பண்ண தேவையில்லைங்க. இடபிள்யூஎஸ்க்கு என்ன போராட்டம் பண்ணாங்க? இடபிள்யூஎஸ்க்கு போராட்டமே பண்ணாமல் இடபிள்யூஎஸ் சட்டம் நிறைவேற்றது February 28, எல்லா காலேஜுக்கும் நோட்டிஃபிகேஷன் March 1. அப்படிங்கப்பா, ஓவர் நைட். ஆனால் ஓபிசி ரிசர்வேஷனுக்கு பாருங்கள், 91 சட்டம் வருது, 2019 தான் நோட்டிஃபிகேஷன் வருது. 18 வருஷம். ஓபிசி அப்படிங்கிற ஓபிசி நீங்கள் எல்லாம் இன்றைக்கி ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு திரிகிறீங்க. எல்லா இடத்துலையும் நாங்கள் தாண்டா இந்த வம்சத்தில் இருந்தோம், அந்த வம்சத்தில் வந்தோம், அரசாங்கமே எங்களை பார்த்து கிடுகிடுன்னு நடுதுன்னு சொல்கிறோம். உங்களுக்கே 18 வருஷம் எடுக்குது. அப்படின்னும் போது அதைவிட உரிமைகள் மறுக்கப்பட்ட, அதைவிட சமூகத்தில் இருக்கும் எல்லா தீங்களும் திணிக்கப்பட்ட எஸ்சி மக்களுக்கான உரிமை எப்படி வழங்கப்படும்? அப்போ அதை கண்ணோட்டம் தான். இந்த சாலையை மறிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் அதுவும் திருப்பி சொல்கிறேன், சங்கிகள் சொல்கிறாங்களா, சரி இது டிசைன் பை டிசைன் அப்படி தான். ஆனால் சமூக நீதி கொள்கையை ஏற்றுக்கொள்பவர்கள் வந்து இந்த மாதிரியான வியாக்கியானங்களை கொடுப்பது, அதாவது இப்போ ஒருவேளை அவங்க வந்து பஸ்ஸை அடித்து உடச்சிருக்கிறாங்க, கொளுத்திருக்கிறாங்க காவல்துறை வாகனத்தினா அதை கண்டிக்கிறது வேற, அவங்க பீஸ்ஃபுல்லாக தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஏங்க சென்னையில் வந்து முக்கியமான நகரத்தில் நீங்கள் வந்து போராடுறீங்களே, அப்போ பேச்சுவார்த்தைக்கும் கேட்டால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களே, அப்போ உங்களை வந்து அப்புறப்படுத்த தானே வேணும் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் எவ்வளோ பெரிய சாதி வர்க்க புத்தி, திமிர் புத்தி அப்படிங்கிறத தாண்டி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மோடி இதை செய்த போது கடுமையாக எடுத்து அரசியல் பண்ணிக்கல. மோடி வந்து விவசாய போராட்டத்தில் என்ன சொன்னார், நாங்கள் 6 ரவுண்ட் டாக்ஸ் வச்சுருக்கோம், அந்த 6 ரவுண்டில் அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க, முக்கியமான பஞ்சாப் டெல்லி ஹைவேவை மறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க, அப்போ நாங்கள் புகை குண்டுகள் போடுவோம், தடியடி நடத்துவோம், துப்பாக்கி சூடு நடத்துவோம்னு பேசும்போதெல்லாம்
ஐயோ எவ்வளோ பெரிய சர்வாதிகாரி ஹிட்லர் போன்றவர் அப்படின்லாம் அவரை பேசுனீங்கல்ல. அப்போ அதே விளக்கத்தை இங்கேயும் கொடுக்குறது வந்து எப்படி நியாயமாகும்? அவங்க வந்து அவங்க ஜனநாயக உரிமைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர்கள் ஒன்றும் எங்களுக்கு வந்து பிச்சை போடுங்கன்னு கேட்கல, கையேந்தி நிற்கல. சட்டத்தின்படி நீ இதை செய்வதாக எனக்கு சொன்ன, இது எங்கள் உரிமை. அதுவும் நீ சொன்ன அப்படின்னா நீயா தானா முன் வந்து எங்களுக்கு வந்து ஒன்றும் அப்படியே கொடை வழங்கலை. நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி எங்களுக்கு இந்த உரிமையெல்லாம் கேட்டுக்குன்னு சட்டத்தை ஏற்றி வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்திய அரசியலமைப்பு உன்னை இதை தர சொல்லுது, நீ வந்து தராமல் தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்க. நான் அதனால் இன்றைக்கி வந்து உன்னை நினைவுபடுத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதை என்னமோ ஏதோ பயங்கரமான இந்த ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கைக்கு அவங்க போகிற மாதிரியும் ஏதோ அங்கே இருக்கிற அமைதியை சீர்குலைக்கிற மாதிரியும் பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதி வர்க்க புத்தி. அதாவது அவர்கள் எதுக்கு போராடுறாங்க, என்ன போராடுறாங்க அப்படின்றதுலாம் இல்லாமல் இதுங்கெல்லாம் ஏன்ப்பா போராடிக்கிட்டு இருக்கு, கிளப்பு சொல்லுப்பா அப்படின்ற மாதிரியா ஒரு துணி இருக்கு இல்லையா, அதை வந்து இன்டர்நெட்டில் வெளிப்படுத்தும் போது கொஞ்சம் பாலிஷான வார்த்தைகள்லாம் போட்டு கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கான லாங்குவேஜில் எழுதி போடுறாங்க அப்படி தான் பார்க்க முடியும் இல்லையா. இது வந்து ஃபார்ம் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது தோற்றம் உள்ளடக்கம். தோற்றத்தில் நீ எவ்வளோ வேணாலும் ஜுவாலமாக எழுது, உள்ளடக்கத்தில் இருக்கிறது சாதி புத்தி தான், வர்க்க புத்தி தான் அப்படிங்கிற சொல்கிறேன். இது நம்ம ஏன் இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்ல வேண்டியதுன்னா, அது இப்போ வந்து இப்போ அங்கே கம்யூனிஸ்ட் யூனியன்கள் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து சீமான் வந்துட்டார், அவர் வந்துட்டார், இவர் வந்துட்டார், இப்போ சின்மய் வந்துட்டாங்க, மதுவந்தி வந்துட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் எங்கே போனார்கள்னு சில பேர் எழுதிட்டு இருக்காங்க. இதை வழி நடத்துறது லெஃப்ட் யூனியன், அவங்க ஏஐசிசிடியு நடத்துகிறாங்க. அப்புறம் அங்கே வந்து சிஐடியும் சரி ஏஐடியூசி ஆகட்டும், சிபிஐ சிபிஎம்மோட தொழிலாளர் சங்கமும் அங்கே இருக்குது, ஃபஸ்ட் நாள்லேருந்து இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம். அதாவது இந்த யூனியன்கள் தான் போராடுறாங்க, அதை வந்து ஏதோ இப்போ இதை ஏன் சொல்கிறோன்னா இளம் பார்வையாளர்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறோம். இளம் பார்வையாளர்களுக்கு போராட்டம்னா எப்படி இருக்குன்றது பொதுவாக தெரியறதில்ல. அவங்க பார்த்த ஒரே போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டன்றதுனால ஜல்லிக்கட்டு போராட்டம் எல்லா இளைஞர்களும் தன்னிச்சையாக வந்தாங்க, ஒரு தன்னெழுச்சியாக வந்தாங்கன்ற மாதிரி தான் எல்லா போராட்டமும் நடக்குன்னு அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன காலையில் எந்திரிச்சு எல்லா தொழிலாளர்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இன்னைக்கு வா எல்லாம் ரிப்பன் பில்டிங் போகணும் வந்திருப்பாங்களா, வர அவங்க ஒரு அமைப்பாக இருக்காங்க, ஒரு லெஃப்ட் யூனியன் கடையில் அவங்க ஒரு அமைப்பாக இருக்கிறாங்க. அந்த யூனியன் வழி நடத்துது, பல யூனியன்கள் ஆதரவு கொடுக்குது. ஆர்கனைசிங் கமிட்டியில் ஒரு 3 யூனியன் முக்கியமான யூனியன் இருக்குது, மற்ற யூனியன்கள்லாம் ஆதரவுன்னு இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து கம்யூனிஸ்டுகளின் போராட்டம், இது வந்து வேற சித்தாந்தத்தின் இருப்பவர்கள்லாம் ஆதரவு தெரிவிக்கலாமோ, இது நமக்கான பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்க்குற ஒரு மனநிலை இங்கே பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, ஓ கம்யூனிஸ்டா நீ யூனியன் பிரச்சனையை பார்த்துக்கோ, நீ சாதி பிரச்சனைலாம் தலையிடாத. கம்யூனிஸ்டுகள் தலையிடுறாங்க, பொதுவாக இளம் பட்டாளத்தினர்கிட்ட ஒரு ஒரு புத்தி இருக்குது. கம்யூனிஸ்டுகளா நீ ஜாதி பிரச்சனையை பார்த்துக்காத. அதே போல் இப்போ பெரியாரிஸ்டா நீ வந்து டெல்லி எடுத்து பேசு, ஹிந்தி எடுத்து பேசு, நீ ஏன் தொழிலாளர் பிரச்சனையை பேசுகிற? ஓ அம்பேத்கரியர்களா நீ தலித் நான் தலித் பிரச்சனையை மட்டும் பேசு, நீ ஏன் ஜனநாயக பிரச்சனையை பற்றி பேசுகிற, நீ ஏன் தொழிலாளர் பற்றி பிரச்சனை பேசுன்னு இங்கே வந்து ஒரு கம்பார்ட்மெண்டலைசேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. பெரியாருக்கும் அம்பேத்கர் இருவருக்குமே ஒரு வர்க்க பார்வை இருந்தது. அது மார்க்சிய கண்ணோட்டத்தில் இருக்கும் வர்க்க பார்வைன்றது கிடையாது. பெரியாருக்குன்னு ஒரு எம்பிரிசிஸ்ட் வர்க்க பார்வைன்னு அது பேர் சொல்லுவாங்க, அனுபவவாத வர்க்க பார்வை. அவர் அனுபவத்திலிருந்து அவர் அரசியல் நடைமுறையிலேருந்து ஒரு வர்க்க பார்வை எடுத்துக்கிறார். அந்த வர்க்க பார்வையின்படி அவர் அதனால தான் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களை வந்து பிறவி முதலாளிகள்னும் முதலாளிகளை பிறவி பார்ப்பனர்கள்னு சொல்கிறார். அது எந்த அளவுக்கு வந்து நடைமுறைக்கு ஒத்து போவோம் இல்லை அது சயின்டிஃபிக்கானதெல்லாம் வேற கேள்வி. ஆனால் அவருக்குன்னு ஒரு வர்க்க பார்வை இருந்தது. அதே போல் அம்பேத்கரோட வர்க்க பார்வை பேர் வந்து நடைமுறைவாத வர்க்க பார்வை, பிராக்மேட்டிஸ்டிக் கிளாஸ் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா சோஷியல் கிளாஸ், அதனால தான் அவர் வந்து கவர்னிங் கிளாஸ் சர்வைல் கிளாஸ் அப்படின்றார். கவர்னிங் கிளாஸ்னா அதிகார வர்க்கம், சர்வைல் கிளாஸ்னா அதற்கு வேலை பார்க்கும் வர்க்கமாக இருக்குது அப்படிங்கிறத அவர் ஒரு வர்க்க பார்வை வைக்கிறார். அப்போ நீங்கள் கம்யூனிஸ்டுகள்னு கிடையாது, நீங்கள் பெரியாரியவாதிகளாக இருந்தாலும் அம்பேத்கரியவாதிகளாக இருந்தாலும் எந்த சித்தாந்தத்தை நீங்கள் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வர்க்க பார்வை இருக்குது. அது எல்லா வர்க்க பார்வையிலும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் ஆதரவு தரணும், அவர்களுக்கு துணை நின்று அரசிடம் அவர்கள் சார்பாக நீங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும், அரசு இந்த கோரிக்கையை ஏற்க நீங்கள் அழுத்தம் தர வேண்டும்ன்றது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் மட்டும் இல்லை, அது பெரியாரிசமாகட்டும் அம்பேத்கரிசமாகட்டும் அதான் சொல்லுது. ஏன் அம்பேத்கர் லட்சம் தொழிலாளர்கள் கூட்டிகிட்டு போய் பாம்பேல ப்ரொடெஸ்ட் பண்ணுறாரு, ஏன் பெரியார் வந்து ஈரோட்டில் வந்து தொழிலாளர்களுக்காக தீர்மானங்கள் இயற்றுறாரு? அப்போ எல்லா சித்தாந்தமும் இந்த போருது. அதை மனதில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் போராடணும் முடிய இது வந்து இவங்களுக்கும் எங்களுக்குமான பிரச்சனை, நம்மளுக்குள்ளேயே சிந்தாத பிரச்சனை அப்படின்னு பார்த்து இதை திசை திருப்புவது அப்படிங்கிறது நீங்கள் அவங்களுக்கு துரோகம் பண்ணல, உங்கள் தலையிலே நீங்கள் கொல்லி வச்சுக்கிறீங்க. நாளைக்கு உங்கள் வேலை ஏதாவது கான்ட்ராக்சுவலைஸ் ஆகுது, உங்கள் உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னா அன்னைக்கு நினைப்பீங்க. அந்த ஒரு ஜெர்மனில் ஒரு கவிதை ஒன்று இருக்கும், அந்த நாட்ஜிகளை பற்றி ஒரு கவிதை. முதல்ல அவங்க கம்யூனிஸ்டுக்கு வந்தாங்க, நான் கேள்வி எழுப்பலை,
முதல்ல வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க யூதர்களுக்கு வந்தாங்க, கேள்வி எழுப்பல. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்தாங்க, அவங்களுக்கு வந்தாங்க. எப்பயுமே நான் மௌனமாகவே இருந்தேன். கடைசியில் என்னையே அவங்க கொல்ல வந்துட்டாங்க. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. ஏன்னா மற்றவர்கள் கொல்லப்படும் போது நான் வாய் திறக்காமல் இருந்தேன்றோங்க. அதே போல தான் தூய்மை பணியாளர்கள் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது அவங்க ப்ரொட்டஸ்ட் மட்டும் கிடையாது, அது உன்னோட ப்ரொட்டஸ்டும் சேர்ந்து. இன்னும் குறிப்பாக சொல்கிறேன், நேரடியாகவே இங்கே இருக்கிற எல்லா மக்களையும் இது பாதிக்குது. எப்படின்னா, இந்த நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷனில் அவங்க வந்து தூய்மை பணியாளர்கள் தான் முதல்ல இங்கே பப்ளிக் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுறவங்க அவங்க தான். அவங்களுக்கு தான் முதல்ல தெரியும். அந்த டேட்டாவெல்லாம் அவங்க போய் சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் இதை அப்சர்வ் பண்ணுவேன், இன்றைக்கி இந்த ஏரியாவில் அந்த பிரச்சனை ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டாவெல்லாம் நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் வாயிலாக கலெக்ட் தான் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ நீங்கள் தனியார் மயப்படுத்திட்டா நாளைக்கு உங்கள் ஹெல்த் டேட்டாவெல்லாம் வேறு எவனோ விற்றுக்கிட்டு இருப்பான். திடீர்னு இப்போ ஒன்றும் இல்லை, சும்மா போயிட்டு சாட் ஜிபிடியோ இல்லை கூகுள்லையோ நீங்கள் வந்து ஃபேட் ரிடக்ஷனுக்கு எனக்கு வந்து ஃபேஸ் ஃபேட் இருக்குது, ஃபேஸ் வந்து இன்னும் வந்து தின்னா தெரியணும் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் அதற்கான மருந்து மாத்திரை சப்ளிமெண்ட் எல்லாம் வருது இல்லை, அதுவே உங்களுக்கு பயமாக இருக்குது. என்னடா இது பண்ண இப்போ நார்மல் ஆயிடுச்சு, எல்லாரும் அதை பழகிட்டோம். நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி எந்த சர்ச்சுமே பண்ணல, எதுவுமே பண்ணல, ஆனால் திடீர்னு உங்களோட உடல் பிரச்சனை எல்லாத்துக்கும் எதுதான் ஆடு வருது, அதற்கான இன்சூரன்ஸு உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த டேட்டாவை யார் விற்றான்னு நினைப்பீங்க? அந்த டேட்டா யார்கிட்ட இருக்குன்னா தனியார்கிட்ட இருக்குது. ஏற்கனவே இப்போ நம்ம ஆதார்லேயே பெரிய பிரச்சனை என்ன, ஆதார் நம்ம டேட்டா எல்லாம் தனியாருக்கு விற்றுவிட்டாங்க. இன்னும் பல ஹெல்த் டேட்டா ஆகட்டும், நம்ம கண் ஐரிஸ் டேட்டா ஆகட்டும், கைரேகை ஆகட்டும் எல்லாம் வெளியே போகுதுங்கிறது ஒரு பெரிய அபாயமாக இருக்கும்போது நாளைக்கு இவங்க கலெக்ட் பண்ணுற டேட்டாவும் தனியார் மயப்பட்டுச்சு அப்படின்னா அதை அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்றது வேற. அதுக்கு அவர்கள் விளை வைத்தால் என்ன பண்ணுவீங்க? அந்த சர்வீஸ்க்கு அரசாங்கம் ஒரு ரிசர்ச் பண்ணணும். இப்போ ஏதாவது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அரசாங்கம் தான் அதில் தலையிட்டு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிப்பதாகட்டும் ஒரு நடவடிக்கை எடுப்பதுக்கோ அரசாங்கம் தான் ரிசர்ச் பண்ணணும். இவன் என்ன சொல்லுவான்? என்கிட்ட இதுக்கெல்லாம் இருக்குது, அரசாங்கம் எனக்கு ஒரு 2000 கோடி தந்தீங்கன்னா நான் பண்ணுவேன்னுவோம். அது யார் கையிலேருந்து போவோம்? உங்கள் கையிலேருந்து தான் போவோம். இல்லை நீங்கள் வந்து அவன் தயார் பண்ணுற ஏதாவது ஒரு வேக்சினோ மருந்து வேணும்னா ஒரு ஷாட்டுக்கு வந்து 2000 ரூபா கொடுன்னு கேட்பான். எங்கே போவீங்க? அப்போ இது எல்லாமே தொடர்புடையது, உங்கள் வாழ்க்கையும் தொடர்புடையது அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கிட்டு மற்றவங்களாம் பேசணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். 11 நாட்கள் போராட்டம் அப்படிங்கிறது எல்லாரையும் வந்துட்டு திரும்ப பார்க்க வச்சிருக்குதா அப்படின்னு சொல்லணும். பணியாளர்கள் போராட்டம் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் கடந்து நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி சில பேர் பதிவிறதை பார்க்க முடியுது. இந்த தொழிலாளர்களோட உறுதியை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து மிகவும் பாராட்டத்தக்கது. ஏன்னா சிட்டியோட மையத்தில் இருக்குது. நான் வந்து ரொம்ப பெருசாலாம் இவங்க இமேஜின் பண்ணிக்க வேணாம். ஏன்னா தொழிலாளர் வர்க்கம் பார்க்குறது ஏகப்பட்ட போராட்டங்கள் பார்த்துருப்பாங்க, கட்சிகளில் இருப்பாங்க, இல்லை ஆக்டிவிஸ்டாக இருப்பவங்க பார்த்துப்பாங்க. பொது பார்வையாளர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் வேணாம், ரிப்பன் பில்டிங் வாசலில் இந்த போராட்டம்லாம் எதுவும் வேணாம், மழைலாம் பெய்ய வேணாம், வெயிலெலாம் வேணாம், நீங்கள் சும்மா போய் உட்காந்துருங்க. அந்த டிராஃபிக் சத்தத்தில் நீங்கள் 10 நாள் உட்காந்துருப்பீங்களான்னு பாருங்கள். அந்த சத்தத்துக்கே உட்காந்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப ஆரம்பமாக சொல்கிறேன். அதற்கு பிறகு அவங்களுக்கு வந்து நேற்றெல்லாம் கொட்டுற நைட்டு கொட்டுற அதற்கு முந்தின நாள்லாம் அங்கே உட்கார முடியல, அவ்வளவு புழுங்குற அளவுக்கு வெயில். உங்களால் இங்கே ரூம்குள்ளேயே ஏசி போடாமல் இருக்க முடியல. அப்படி இருக்கும்போது ரிப்பன் பில்டிங் வாசலில் இவ்வளோ உறுதியாக போராடுறாங்க அப்படின்றது அவங்க எவ்வளோ மன வலிமையோடு இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்களோட உரிமைக்கு சேர்த்து போராடுறாங்க. அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்குது. நீங்கள் போய் அவங்கள்ட்ட இன்டர்வியூ பண்ணும்போது தெரியும், அவங்க ஒன்றும் இவங்க தான் வந்து நினச்சிக்கிறாங்க அவங்களுக்கு விவரம் இல்லை, அவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, அவர்கள் வந்து டிகிரி வாங்கினவங்களாம் தெரியாது. அவங்க உங்களோட உரிமைகள் சார்ந்த இந்த ஊரை சார்ந்த அறிவும் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த உறுதியோடு தான் அவங்க போராடுறாங்க. அவங்க வந்து இன்றைக்கி எனக்கு வந்து 15,000 20,000 அப்படின்றத தாண்டி அவங்க இந்த சிட்டியோட நலனையும் கணக்கில் வச்சு போராடுறதுனால தான் அவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த உறுதியிலிருந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்றது ஒன்று, நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்து மற்ற எல்லா பிரச்சனைக்கும், இன்றைக்கி தேர்தல் ஆணைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குல்ல, அதை கொண்டு நீட் பிரச்சனைலேருந்து எல்லாத்துக்கும் நம்ம அந்த புரட்சிகர சக்தியை செயல்படுத்த வேண்டும். ஏன் இத்தனை 6 மாதத்துக்கு முன்னாடி ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்களாமே, இப்போ ஏன் வந்து கேட்குறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. முதல்ல அது தகவலாகவே பொய்ங்கிறது ஒன்று. இப்போ வந்து யாராவது வந்து ராகுல் காந்தி வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் நடந்துச்சு, இப்போ ஏன் போராட்டம் பண்ணுறதுக்குன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அப்போ அந்த போராட்டமும் இந்த போராட்டமும் எந்த விதத்திலும் எதுவும் செலுத்தது கிடையாது. அப்போ இவங்க 11 நாள் உறுதியோடு இருக்கிறாங்க அப்படின்னா நீ வந்து டெய்லி வந்து பாஜகவை எதிர்க்கிற, பாசிசத்தை எதிர்க்கிற அப்படின்லாம் ட்வீட்டு ஸ்டோரிகிரிலாம் போடுற இல்லை. அப்போ அதில் எவ்வளோ உறுதியாக இருக்க வேண்டும்? அவங்க பாரு உனக்கு பாடம் கற்பிச்சுட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வீதிக்கு வந்து எப்படி உறுதியோடு போராடணும்னு உனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதில் வந்து பாடம் கற்றுக்க, நீ அவங்களுக்கு பாடம் எடுக்காத அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். ரைட். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பண்ணுறீங்க. மிக்க நன்றி. நன்றி.